ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு கடைசி தருணம். பரலோகத்துக்கு போகிறதற்கு கடைசி தருணம் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவே ரட்சணிய நாள், அனுக்கிரக காலம். இது கடைசி தருணம். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்களுக்கு, மனிதனால் தோன்றப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடைசி தருணம். ஆண்டவர் கொடுக்கிற கடைசி தருணம். கிறிஸ்தவர்களுக்கு கடைசி தருணம். வருகை குறித்து, பரலோகத்தை குறித்து உணர்வில்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேகருக்கு கடைசி தருணம். இது ஒரு கடைசி தருணம். ஒருவேளை என்னுடைய செய்தி இது கடைசியாக கூட இருக்கலாம். கடைசி தருணம். கேட்கிற நீங்கள் இது கடைசியாக இருக்கலாம். கடைசி தருணம். ஆகையினால பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 3 காரியங்கள். முதல் காரியம் உண்மையுள்ளவன். 2வது காரியம் பரிசுத்தம் உள்ளவன். 3வது காரியம் ஆயத்தம் உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உண்மை உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆயத்தம் உள்ளவர்கள். இந்த 3 காரியங்களில் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக வாசல் திறக்கப்படும். இது கடைசி தருணம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு மனம் திரும்பினா இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து, நான் மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர், எப்பயோ மனம் திரும்பிட்டேன். இல்லை, இப்போ நம்ம மனம் திரும்பி இந்த சத்தியத்தின்படி கேட்டு அநேகருக்கு இதை ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம் உண்மையுள்ளவர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் அவருடைய மகிழ்ச்சிக்குள், அவர் சந்தோஷத்திற்குள், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி பரலோக ராஜ்யத்தை அவர் திறந்து கொடுக்கிறார். என்ன உண்மை? கர்த்தர் ரட்சிப்பு, அழைத்த அழைப்பு, கொடுத்த தாளந்து, அதில் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். உங்களுடைய படைத்த எஜமான் உங்களை நம்பி ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டது இல்லைன்னு அர்த்தம். நீங்க இது வரைக்கும் உங்க தாளந்து தெரியல, உங்க தாளந்தே இல்லை.